இந்த மாதிரி வெத்தலையிலோ மைய போட்டு ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குது, ஒரு பிரச்சனை என்ன இருக்குது இதுனா இப்படி பார்க்குறேன். ஏன்னா வெத்தலையில மை போட்டால் அவங்களுக்கு ப்ராப்ளம் தெரியும். அவங்க குடும்பத்து மேலே சில பேர் அவங்க கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செய்வனை. ஒரு முறை அந்த செய்வினையை வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா மறுபடியும் அவங்கள வந்து எதுவுமே தாக்காதுங்களா? சில பேர் வந்து வீட்டில் இருப்பாங்க, பெரியவங்க பொண்ணு காணி பையனு காணி யாரும் இருப்பாங்க. இருந்தால் கல்யாண விஷயத்துல கல்யாணம் நடக்காது. இந்த கிரகா வந்து பேசிக்கிட்டே இருக்கும். இந்த கிரகா நீ இப்படி போ அப்படி போ, நீ அது பண்ணும், நீ ஒரு ரோட்டு தாண்டும் போது ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு விடும், அதே நம்மளை தூண்டி விடும். சில பேர் வந்து சூசைடு பண்ணி மந்திர சக்தியோட எஃபர்ட்டும் அந்த மந்திர சக்தி எஃபர்ட்டும் நம்ம டைமும் அந்த டயத்துக்கு கரெக்டாக இல்லைன்னா புரியுதுங்களா, 4 ரகமாக யோசிக்கிறது. சில பேர் மென்டல் ஆகிடுவாங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ஸ்ரீ காளிகாம்பாள் ஜோதிட நிலையத்திலேருந்து குருஜி லக்ஷ்மண் ராஜ் அவர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம். ஸோ உங்கள் வீடியோஸ் வந்து நிறைய சேனலில் வந்து பார்த்துருந்தேன். ஸோ உங்களை வந்து நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. அதில் வந்து சில பேர் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த தொழில் ரீதியாக பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் அவங்ககிட்ட வந்திருந்தாங்க. நீங்கள் அவங்ககிட்ட சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வந்து தீந்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்படி அவங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தீந்துருச்சா? நம்ம எப்படின்னா நாங்கள் ஆதிவாசிகளும் நமது சொந்த ஊரும் ஆந்திரா. ஓகே. ஸ்ரீ மேடாரம் ஆந்திரா இந்த வந்திருக்கோம். இங்கே இருக்கோம், இந்த இடத்துல எடுக்கிறோம். இருக்கும்போது நிறையா பேர் நம்மக்கிட்ட வர்றாங்க. நிறையா பேர் வந்து அவங்கவுங்க பிரச்சனை, அவங்கவுங்க ப்ராப்ளம், குடும்பத்து பிரச்சனையும் குழந்தை பிரச்சனையும், படிப்பு ப்ராப்ளம், விசா ப்ராப்ளம், இந்த பல பிரச்சனைகள் தொழில் ஓடாமல் ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க. சில பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. ரியல் எஸ்டேட்டில் நிறையா லாஸ் வருது. அந்த மாதிரி டெவலப் ஆகணும் சுவாமி, நல்லா இருக்கணும், எங்கெங்கோ போனோம், நாங்கள் எங்கெங்கே போனாலும் எந்த இது செஞ்சாலும் நமக்கு ஒன்றும் நடக்கலை அதை சொல்லி வராங்க. வரும்போது பார்த்து அவங்க என்ன பிரச்சனை இருக்குதோ அதை பார்த்து சரி பண்ணிகிட்டு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் அவங்க வந்திருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அவரும் நல்லா தொழில் செய்கிறார், ரியல் எஸ்டேட் செய்கிறாரு. அவருக்கு கல்யாணம் கூட 8-9 வருஷம் ஆச்சு. குழந்தை பாக்கியம் கிடைக்கல. தொழிலையும் நல்லா முன்னேற்றத்தில் இருந்தவரும் ಈಗ திடீர்னு என்ன ஆச்சுன்னா ஒரு கொஞ்சமாக அந்த தொழிலும் டவுன் ஆகிடுச்சு. அவரு எந்த பிளாட்டு பண்ணி விற்றாலும் கூட அது சரியாக சேல்ஸ் ஆகலை. சரிங்களா, சேல்ஸ் ஆனாலும் திரும்ப பணம் சீக்கிரம் விட மாட்டேங்குது. அவருக்கு பணம் கொடுக்குறவங்க கொடுக்க மாட்டேருக்காங்க, லேட் ஆகிட்டு இருக்குது. அவங்க பில்டிங் கட்டினாலும் அந்த பில்டிங்கோட சரியாக ஓடலை சுவாமி, நிறையா லாஸ் ஆகிட்டு இருக்குது. என்ன பிரச்சனை வந்தார் நான் பார்த்து அவருக்கு எத்தலையில் மை போட்டு நம்மக்கிட்ட வந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எத்தலையில் மை போடுறேன். இருந்தால் இந்த மாதிரி நம்ம ஒரு தேவதா அனுகிரகம். இந்த மாதிரி வெத்தலையிலோ மைய போட்டு ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குது, ஒரு பிரச்சனை என்ன இருக்குது இருந்தால் இப்படி பார்க்குறேன். ஏன்னா எத்தலையில் மை போட்டால் அவங்களுக்கு ப்ராப்ளம் தெரியும். ஏன்னா அந்த ப்ராப்ளம் தெரிஞ்ச மாதிரிగా அவர் பார்த்து அவர் என்ன பிரச்சனைங்கிறது சொல்லியாச்சு அவருக்கு. அதை சொன்னதுனால அவருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது ஐயா, அவங்களுக்கு சரியில்லை, கிரகங்கள் ஜாஸ்தி சேர்ந்துருக்கு நான் சொன்னேன். அதே மாதிரி சுவாமி நமக்கு பண்ணி கொடுங்க சுவாமி என்ன சொன்னாரோ அதே மாதிரி அவருக்கு பண்ணி கொடுத்தேன். அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிற மாதிரி, மற்றது தொழிலையும் நல்ல வெற்றி கிடைக்கணும், அவருக்கு பெரிய லெவலுக்கு வரணும், அவரும் நல்லா இருக்கணும், தடங்கள் ஏற்படக்கூடாதுன்னு செஞ்சதில் செஞ்சதுனால அவருக்கு நல்லா ஆயிடுச்சு. அவருக்கு கொஞ்ச நாளில் தொழிலும் நல்லா தொடங்கிருச்சு, அவருக்கு நல்லபடியாக ஆகிடுச்சு. குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. ஐயா, இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைலாம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் வந்து அடிப்படையாக எதனால் வந்து வருது? இப்போ திடீர்னு ரொம்ப நல்லா இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக போயிட்டுருக்கும். திடீர்னு பார்த்தா அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். தொழில் நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க, நல்ல லாபம் வந்துட்டுருக்கும், காரணமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டத்தை கொண்டு போய் நிப்பாட்டும். இந்த மாதிரி பிரச்சனைலாம், இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு மனுஷனுக்கு எதனால் வருது, எப்படி வருது? நிறைய பேர் இருப்பாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் நல்ல திறமையான ஆள் இருப்பாங்க. திறமையான ஆளும் ஒருத்தர் பார்த்தா அவர் என்ன பண்ணுவார், என்ன செய்யணும், இது என்ன செஞ்சால் நமக்கு என்ன வரும்னு அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எப்படி செஞ்சால் டெவலப் ஆகும், தொழிலில் எப்படி பேசணும் எல்லாரும் சொல்லி திறமைசாலி இருப்பாங்க. அவங்க
நிறைய தொழில் பண்ணுவாங்க, நிறைய இதில் சக்ஸஸ்மெண்ட் ஆகும், அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு என்னன்னா திடீர்னு வந்து வியாபாரத்தில் நஷ்டம், காரணமே நஷ்டம் இருக்காது. ஆகும், காரணம் இருக்காது. அவருக்கு என்னன்னு தெரியாது, அவருக்கு என்ன ஆகும் தெரியுமா, கன்ஃபியூஸ் ஆகிடுவார் அவர். தெரியுதா, மைண்டெல்லாம் குழம்பி போகும். தெரியுதா, இது எதனால இப்படி ஆகுது, நமக்கு எதனால ஆயிட்டு இருக்கு, இது என்ன பிரச்சனைன்னு அவருக்கே தெரியாது. தெரியாமல் என்ன பண்ணுவாருன்னா கோயில் பூஜா, சுவாமியை கும்பிட்றது, அந்த கோயில் இந்த கோயில், எந்த கோயில் எந்த சுவாமி இருக்காங்களோ அந்த சுவாமி கிட்ட போய் கும்பிடுவார். ஆனாலும் உங்களுக்கு சரியாகாத போது தான் அவருக்கு ஒரு டவுட்டு வந்து இது என்ன ப்ராப்ளம்னு சொல்லி நம்ம மாதிரி சுவாமி கிட்ட, நானே இல்லை யாராக இருந்தாலும் நம்ம மாதிரி சுவாமி கிட்ட போயிட்டு கேட்பாங்க. கேட்டால் அவங்களுக்கு என்னன்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லை எதனால அப்படி ஆகுதுன்னு சொன்னால், அவங்களுக்கு திடீர்னு வந்து அவங்க குடும்பத்து மேலே சில பேர் அவங்க கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சைவனை மாதிரி அவங்க பேரில் செஞ்சு தெரியுதா, ஒரு கட்டேசி கோலங்கள் போடுவாங்க. பெரிய கோலம் போட்டு அதில் சில மந்திர சக்தின்னு பண்ணுவாங்க. சில மந்திர சக்தின்னு பண்ணி அவர் பேரில், அவங்க குடும்பத்து பேரில், அவங்க தொழிலில் இருக்க வேண்டிய தொழில் பேரில் அவங்க டெவலப் ஆகக்கூடாது, நல்லா டெவலப் ஆகக்கூடாது, டவுன் ஆகணும், அவரும் நிறைய அழிஞ்சு போகணும், அவருக்கு பேரும் புகழும் எதுவும் வரக்கூடாது என்ன சொல்லி செய்வாங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஆள் அந்த செஞ்சதுனால நிறைய பேருக்கு டவுன் ஆகி, அது அவங்களுக்கு தெரியாது. இது செஞ்சுருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது, செஞ்சுருக்காங்க இதனால தான் எனக்கு இப்படி ஆச்சுன்னு தெரியாது. அது போக 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 அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாதிரி ஆளுக்கிட்ட வந்து கேட்பாங்க. கேட்டதை அதை சொல்லி அவங்களுக்கு எத்தனை பேருக்கோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த கெட்ட கிரகங்களை பிடிச்சி சரி பண்ணி அவங்களுக்கு வாழ்க்கை மறுபடியும் அவங்க பெரிய லெவலுக்கு போகிற மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக. இப்போ வந்து செய்வனை வச்சுட்டா ஒரு ஆளுக்கு வந்து அவங்களோட வளர்ச்சியும் சரி, அவங்களோட வாழ்க்கையும் சரி வேற மாதிரி மாற்றி விட்டுறலாம் சொல்லுவாங்க. இப்போது ஒருத்தவங்க வந்து செய்வனை கட்டு நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னு உங்ககிட்ட வராங்க அப்படின்னா, அவருக்கு அந்த செய்வனை கட்டை வந்து விலக்கி அவங்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப நார்மலாக பழைய மாதிரி ஆக்கிறதுக்கு எத்தனை கால அளவு எடுக்குங்க? இப்போ நம்மக்கிட்ட அவங்க வர்றாங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த வெத்தலையில் மை போட்டு பார்த்து அவங்களுக்கு கிரகம் இருக்கா இல்லையா அதை பார்க்குறேன். பார்த்துட்டா அது கிரகம் இருந்துச்சுன்னா, இல்லை ஒரு வேளை அந்த அவங்க சுவாமி கடவுள்னால இப்படி ஆயிடுச்சு, கடவுளை கோபப்பட்டிருக்காரு அவர் மேலே, சுவாமி அவங்க சொந்த குலதேவத்தம் இருக்கலாம், குலதேவி இருக்கலாம், இல்லைன்னா குலசுவாமி இருக்கலாம், இந்த மாதிரி சுவாமிகள் கோபப்பட்டிருக்காங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். அது நான் சொல்கிறேன் அவர்கிட்ட. இல்லை அந்த மாதிரி இல்லை, மனுஷங்க தான் செஞ்சது, உங்களுக்கு இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குதுன்னா அதுக்கு சில தீர்வுகள் இருக்குது. அதுக்கு வந்து பூஜைகள் இருக்குது. சுவாமி பூஜை, துர்காதேவி பூஜை பண்ணி கிரகங்கள் எடுக்கிறது. அந்த கிரகங்களை எடுத்து அவருக்கு மறுபடியும் எந்த கிரகங்கள் வராமல் இருக்கிற மாதிரி பண்ணி அவருக்கு சில பூஜை பண்ணி சரி பண்ணுறேன். சில நம்மக்கிட்ட சில மந்திரங்கள் இருக்குது. தெரிந்தா அந்தரமும் தெரிந்த அம்மவாரு தகுடுகளும் தெரியுதா, தாயத்துகளும் சில இது இருக்குது. அது அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு மறுபடியும் எது வராமல் அண்டாமல் அவங்க சுகசாந்தியோடு சந்தோஷமாக குழந்தை குட்டியோட ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நான் செய்தி வரும். ஒரு முறை அந்த செய்வனையை வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா மறுபடியும் அவங்கள வந்து எதுவுமே தாக்காதுங்களா? அந்த மாதிரி செய்யணும். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சைவனை வந்து பண்ணுவாங்க. சைவனை பண்ண உடனே வேற ஒருத்தர்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கிட்ட போய் பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிக்கிட்டா போயிடும். அது போச்சேன்னு அப்படியே விட்டுடுவாங்க. தெரியுதா, அதுக்கு வந்து அஷ்ட நிபந்தனை பண்ணணும். அஷ்ட நிபந்தனைனா மறுபடியும் அவங்களுக்கு வராமல் இருக்கிற மாதிரி, அவங்களுக்கு குடும்பத்துக்கு அவங்க எதாவது செஞ்சாலும் வராமல் இருக்கிற மாதிரி அஷ்ட நிபந்தனை பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணி நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக. இப்போ வந்து செய்வனை சரி, இப்போ இந்த பில்லி சூனியம் இதெல்லாமே வந்து ஏவல் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாமே ஒரே விஷயம் தானா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்குது? பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி இருக்குது. சைவனை எல்லாம் வேறு. ஒருத்தருக்கு சைவனை பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு பில்லி சூனியம் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஏவல் பண்ணுவாங்க. ஏவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒவ்வொருத்தர் பாதிக்கும். இந்த சைவனால் வந்து அவங்க தொழிலும் குடும்ப மனுஷாந்தி தெரியுதா, குடும்ப மனுஷாந்தி, பசங்கள் இருப்பாங்க படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க வந்து அவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க, அம்மா அப்பாவோட பேசி கேட்க மாட்டாங்க. அவங்க சுற்றிட்டே இருப்பாங்க, பசங்களோட அங்கங்கே சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்க பேச்சு கேட்கறது இல்லை. நல்லா படித்து வேலைக்கு போக முடியாது அவங்களால. இந்த சைவனால என்ன ஆகும்னா வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போக முடியாத இந்த மைண்டெல்லாம் அவங்களுக்கு குழம்பி போய் அந்த வேலைக்கு போக வேறு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே பெரியவங்க சொல்கிறது கேட்க மாட்டாங்க. சில பேர் வந்து வீட்டில் இருப்பாங்க, பெரியவங்க பொண்ணு காணி
பையனு காணி யாரும் இருப்பாங்க. Okay. இருந்தா அவங்களுக்கு கல்யாண விஷயத்துல கல்யாணம் நடக்காது. புரியுது. கல்யாணம் நடக்காது. ஐயா இப்போ வந்து நான் ரீசெண்டாக வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயம், சில பேருக்கு வந்து காதுல ஒரு அசரீரி மாதிரி ஏதோ ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு, ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரிலாம் சில பேர் சொல்றாங்க. அது என்கிட்ட ஏதோ சொல்லுது, ஆனா வந்து எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா என்னோட நிம்மதியை கெடுக்கிற மாதிரி ஏதோ ஒன்று காதுல சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது வந்து சில பேர் சொல்றாங்க மன ரீதியான பிரச்சனைலாம் சில பேர் சொல்றாங்க. உண்மையா அந்த மாதிரி காதுல ஏதோ ஒரு குரல் கேட்க ஆரம்பிக்கிறது என்னது? அது நீங்க கேட்டது என்னன்னா, அப்படி நீங்க கேட்டது நல்ல கேள்வி. அதுல வந்து அந்த மாதிரி நான் சொன்னேன்ல, செய்வனைகள் இருந்தா பல ரகமாக இருக்கும். இப்போ நீங்க சொன்னது கூட கரெக்டா இருக்கும். நீங்க சொன்னது கூட கரெக்டு தான். எப்படின்னா அவங்களுக்கு கெட்ட கனவு வரும். நைட்டு தூங்குனாங்கன்னா கெட்ட கனவு வரும். கனவுகள் வரும். திரும்ப பேய் வர்ற மாதிரி, உட்கார்ற மாதிரி, அவங்க மேலே இருக்கிற மாதிரி, சுற்றுற மாதிரி, சில வீட்டுக்குள்ளே வந்து சத்தம் கேட்குற மாதிரி, சத்தம் வந்து கல் 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 சத்தம் கேட்குற மாதிரி இருந்தா இந்த ஒரு சவுண்டு இருந்தா ஒரு கத்துற மாதிரி சவுண்டு சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காதில் வந்து ஒரு பேசிகிட்டே இருக்கும். அது பேசிகிட்டே இருக்கும். இந்த கிரகா வந்து பேசிக்கிட்டே இருக்கும். இந்த கிரகா நீ இப்படி போ, அப்படி போ, நீ அது பண்ணும், நீ ஒரு ரோட்டு தாண்டும் போது ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு விடும். அதே நம்மளை தூண்டி விட்டு அவங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணிடும். புரியுதா? ப்ராப்ளம் பண்ணிடும். நீ போ அந்த 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 ஒண்டிக்கிட்ட போ, அந்த ஒண்டிக்கிட்ட போன்னு சொல்லிட்டு இருக்கும். புரியுதா? சொல்லிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நீ ஏந்திரிச்சு நைட்டில் எங்கேயாவது போ. சரிங்களா? சில பேர் நீங்கள் ப்ராப்ளம் பண்ணிக்கோ, சில பேர் வந்து சூசைடு பண்ணிக்கோ. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் காதில். நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கும். அது வந்து மந்திரசக்தியோட எஃபெக்ட்டும், அந்த மந்திரசக்தி எஃபெக்ட்டும் நம்ம டைமும் அந்த டயத்துக்கு கரெக்டாக இல்லைன்னா, புரியுதுங்களா, 4 ரகமாக யோசிக்கிறது வரும். சில பேர் மென்டல் ஆகிடுவாங்க. சில பேர் மென்டல் ஆகிட்டு தெரிந்த ஒரு விதமாக பேசுகிற நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, இன்னொருக்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க. ஒரு நாளைக்கு 5 தடவை 6 தடவை ரகரகமாக ஆகிடுவாங்க. மாறிக்கிட்டே இருக்கும். மைண்டு மாறிக்கிட்டே இருக்கும். அந்த சைவனது ரொம்ப கெட்டது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பில்லி சூனியம் சொன்னீங்க இல்லையா, அந்த பில்லி சூனியம் ஏவலும் அந்த மாதிரி பண்ணாலும் கூட ஆரோக்கியத்தில் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி சத்தம் கேட்குறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நிவர்த்தி பண்ணி தர முடியுங்களா? ஆக்சுவலாக அது நீங்கள் கேட்டது வந்து அந்த சத்தம் கேட்குறவங்க சரி, இந்த மாதிரி கனவுகள் கெட்ட கனவு வர்றது, இந்த பாதிக்கிறது எல்லா இதில் பாதித்து அவருக்கே தெரியும். இப்போ அவருக்கே எனக்கு இப்படி ஆயிட்டு இருக்குது என்னன்னு தெரியும். எப்போ ஒரு மணி நேரம் கழிச்சு, அது நடந்த 1 மணி நேரம் கழிச்சு தான் அவர் தெரிஞ்சுக்குவார். இந்த மாதிரி நமக்கு கேட்குது இல்லையா, அது கேட்குதோ இந்த கேட்டுச்சுலே இது என்ன இது அப்படின்னு சொல்லி அவரே யோசனை பண்ணுவார். அவர் யோசனை பண்ணதுக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவருக்கு திரும்ப மறுபடியும் அந்த மயக்கத்தில் போயிடுவார். அந்த மயக்கத்தில் போனால் அவருக்கு மறுபடியும் புரியாது. அந்த கிரகங்களோட எஃபர்ட்டில் இருப்பார். அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வந்தால் கண்டிப்பாக 100% அதுக்கு தீர்வு இருக்கு. இப்போ ஒரு பில்லியோ சூனியோ ஏவலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஒரு ஆன்மாவோ வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம மேலே இருக்கு, இது வந்து ஒரு 2-3 மாசமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, 1 மாசமா பிரச்சனை இருக்கு, 1 வாரமா இந்த பிரச்சனை இருக்குன்றப்போ அதை சரி பண்றதுக்கான வாய்ப்பு நமக்கு நிறைய இருக்கும். சில பேருக்கு வருஷக்கணக்காகவே இந்த பிரச்சனை நமக்குள்ள இருக்குன்னு தெரியாம அதோடய வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த ஆன்மா பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், சில ஏவல்லாம் இருக்கும். அவங்க வந்து எனக்கு சின்ன வயசுல இந்த பிரச்சனை இருக்கு, சின்ன வயசுல இந்த தொல்லை எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்குன்னுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வெளியே கொண்டு வர முடியாதுங்களா? இல்லை அதை வந்து எப்படி சரி பண்ணுறது? இப்போ நீங்கள் கேட்டது வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏதோ நமக்கு இது மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நம்ம வாழ்க்கை இப்படி தான் நினைக்கக்கூடாது. அது வந்து நாங்கள் எத்தனை கோயிலுக்கு அதுக்கு இங்கே போகிறாங்க, போயிட்டு ஏதோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு குணம் ஆகலை, சரியாகலை, ஏதாவது ப்ராப்ளம் திரும்ப அந்த ப்ராப்ளம் வருதுன்னா அந்த மாதிரி நீங்கள் அவங்க வந்து கவலைப்பட வேண்டியது கிடையாது. இந்த மாதிரிగా நான் இருக்கிறேன் சுவாமி லக்ஷ்மண் ராஜு இருக்கிறேன். நம்மக்கிட்ட வந்தால் அதுக்கு சில தீர்வுகள் இருக்குது, கிரகங்கள் எடுத்து சரி பண்ணுறேன். அதுக்கு ஒரு மந்திரங்கள் இருக்குது, அந்த மந்திரம் பண்ணி அவங்க இருக்க வேண்டிய பிரச்சனைலாம் சரி பண்ணுறேன். கண்டிப்பாக. இப்போ வந்து ஆன்மாக்கள் ரீதியான பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த ஆன்மாக்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வந்து மக்களுக்கு நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. சில பேர் சொல்கிறாங்க, ஒரு ஆன்மா வந்து ஒருத்தனுக்குள்ளே பூந்துருச்சுன்னா சில டைம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், வெளியே காமிச்சிக்காது, தான் உள்ளே இருக்கோன்றதே வெளியே காமிச்சிக்காது. அது வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் தான் வந்து வெளியே காமிக்க ஆரம்பிக்கும்னுவாங்க. அப்படி ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, திடீர்னு உங்ககிட்ட வந்து சில பேர்லாம் வந்து வயலண்ட்டாக மாறுறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க, உங்ககிட்ட வந்தவொடனே மாறுவாங்க. கண்டிப்பாக
எதுக்குன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஆன்மானது நிறைய பேருக்கு இருக்குது, நிறைய பேர் இருக்குது. நாங்கள் இத்தனை வருஷம் இருந்து பார்க்குறோம், நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பெரிய பேய் பிடிச்சவங்க, பெரிய பெரிய இது பிடிச்சவங்க இருக்காங்க. இருந்து என்ன ஆகும் தெரியுமா, அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து வீட்டில் தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க. மாதத்துக்கு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி இல்லை டெய்லி கூட சத்தம் போடுறது, எழுந்திரிக்கிறது, நைட்டில் அவங்க பயப்படுறது அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் என்ன ஆகும்னா சைலண்ட், ரொம்ப அமைதியாக யாருக்கிட்ட எதுவும் பேச மாட்டாங்க. யாருக்கிட்ட எதுவும் பேசாமல் சும்மா அவங்களே உட்காந்து அவங்களே யோசனை பண்ணிவிட்டு அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இருக்காங்க. எந்த மாதிரி இருந்தாலும் நம்மக்கிட்ட வரும்போது இந்த சுவாமி சுற்றி அம்பவாறு பார்த்த உடனே அவங்க எழுந்திரிக்கும். உள்ளே இருக்கிறது வெளியே வந்த உடனே நாங்கள் வந்து அவங்களுக்கு பூஜை பண்ணி நம்மக்கிட்ட இது இருக்க மாட்டாங்க. அம்பவாறு தேவி நம்ம குரு கொடுத்தது அம்பவாறு அவர் தலையில் வச்சு அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஓம் துர்காதேவி அனுகிரகம் தோணி, இந்த காளி மாதா அனுகிரகம் தோணி மந்திரங்கள் சொல்லி அவங்க தலைமையில் வச்சுட்டா அந்த கிரகம் అనేది டக்க நின்றுடும். திடீர்னு நின்று போய் கேட்கும். நான் கேட்குறேன் அவங்கக்கிட்ட, என்னம்மா எதுக்கு வந்துருக்கு, யாரு நீ யாரு, நீங்கள் எதுக்கு வந்திருக்கு, எதுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பையனை இது பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு எதுக்கு பிடிச்சிருக்கு என்னன்னு கேட்கும்போது அவங்க ப்ராப்ளம் சொல்லுவாங்க. நான் இப்படி இறந்தாச்சு, நமக்கு ஆசை தீராமல் இறந்துருக்கேன் தெரியுதா, நான் இறந்த இடத்துல இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சில இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்லியிருக்காங்க. நான் பலான அந்த இடத்துல இறந்துருக்கேன், அந்த இடத்துல தான் அவர் வந்தார், நான் பிடிச்சிருக்குது அவர் நீ, அதனால தான் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் பண்ணுறது ஒன்றும். இன்னொரு சில பேருக்கு கல்யாணம் ஆகாமல் கூட பண்ணும். இந்த லேடிஸுக்கு கல்யாணம் ஆகாமல், ஆம்பளைங்களுக்கு கல்யாணம் ஆகாமல், இப்போ 35 36 37 38 அப்புறம் வந்து நம்ம 42 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கல்யாணம் ஆகாது. இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களே ஒருத்தங்க பொண்ணு பார்த்தாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தட்டி கழிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேலே ஏதோ இருக்குது, அதுதான் வந்து இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. ஏதோ ஒரு கட்டத்தில் அது வெளியே வந்துருச்சு. உள்ளே பார்த்தா இன்னொரு ஆம்பளை இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இவளை யார் கல்யாணம் பண்ணிப்பா, நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேற எவனையும் நான் கல்யாணம் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி உள்ள இருக்க ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு மூலியமா பேசுற மாதிரி எல்லாரும் கண்ணு முன்னாடி பார்த்தாங்க. இந்த மாதிரியும் நடக்குங்களா? ஆக்சுவலாக ஒருத்தவங்க வாழ்க்கையை வந்து இந்த மாதிரியும் தலைகீழ மாற்றி விட்டுருவாங்க. கண்டிப்பாக வந்து அது சில துஷ்ட கிரகங்கள் என்ன பண்ணுவோன்னா, துஷ்ட கிரகங்கள் சில பேர் செய்கிறது, சில பேர் வந்து தாண்டுவாங்க. சில இடத்துல 3 ரோடு கிராஸ் ஆகிற இடத்துல முச்சந்தி, அந்த முச்சந்தியில் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் உடம்பு சரியில்லாதவங்க, இந்த மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தலைமையிலேருந்து எலுமிச்சை பழம், வெத்தலை, பாக்கு, மஞ்சள் தண்ணி, சிகப்பு தண்ணி சரிங்களா. சில பேர் சாப்பாடுன்னு ஒரு 3 உருண்டையாக பிடிப்பாங்க சரிங்களா. கருப்பு உருண்டை, சிகப்பு உருண்டை, பச்சை உருண்டை சரிங்களா, மஞ்சள் உருண்டை. இந்த உருண்டை பண்ணி அந்த மாதிரி அவங்க தலைமையில் சுற்றி அவங்களுக்கு சில பூஜைகளை பண்ணி ரோட்டில் போடுவாங்க. பின்னாடி வரும். அது அவங்க ஒரு தாண்டிக்கலாம். அந்த நேரத்துக்கு அவங்க தாண்டுவாங்க. சில பேர் அர்ஜென்ட்டாக போகிறாங்க, டக்குன்னு தாண்டும் போது அவங்களோட கிரகம் இவங்களுக்கு உண்டு. புரியுது. இப்போ ஆன்மா வந்து பாதிக்கப்பட்டு உங்ககிட்ட வர்றவங்க வந்து நிறைய பேர் சொல்றாங்க, ஆன்மா பாதிச்சா ஒரு 6-7 மாசமாச்சும் அது நம்ம உடம்பை விட்டு போறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்வாங்க. அது உண்மையா 6-7 மாசம் எடுக்குங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆன்மா வந்து வெளியே அனுப்பிச்சிடலாம்? 6-7 மாசம் இல்லை, வருஷக்கணக்காக இருக்கும். அது கரெக்டே நாளும் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் அது சில மந்திரம் பண்ணி அது எடுக்கணும், சரி பண்ணிக்கணும். இப்போ ஒருத்தங்க ஒரு அலட்சியத்தினால தான் உடம்புல ஆன்மா இருக்குன்னு தெரிஞ்சு அதை வெளியே எடுக்காம ரொம்ப அமைதியாக அப்படியே இருந்துட்டாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஆபத்தா போய் முடியறதுக்கு வாய்ப்பு? அது அவருக்கு ஆபத்து தான். அது ஆபத்தா, ஏன்னா உடம்புல இருக்க வேண்டியது, உடம்புல இருக்க சத்து எல்லாம் உறிஞ்சிடும். அது ஆத்மா சத்தெல்லாம் உறிஞ்சி ஒல்லியாகிடுவாங்க. ஆள் ஒல்லியாகி ரத்தம் எல்லாம் உறிஞ்சி வீக்னஸ் பண்ணி அவங்களுக்கு ஆரோக்கியத்தையே வீக்னஸ் பண்ணிடும். புரியுது. அது கண்டிப்பாக ஒரு மரணத்து வரைக்கும் கொண்டு போகும். கண்டிப்பாக அந்த மாதிரி கொண்டு போகும். கண்டிப்பாக நல்லதில்லை, டேஞ்சர் அது. புரியுது. அது சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டு யாரையும் ஒருத்தர் பார்த்து அவங்கக்கிட்ட பூஜை பண்ணி சரி பண்ணிக்கணும். கண்டிப்பாக சரி பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. நீங்கள் வந்ததுக்கு பேசுனீங்க, சந்தோஷம். ஓகே, வணக்கம். நன்றி.